சாஃப்டான எக்லெஸ் புட்டிங் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேக்குக்கான மாவு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை சூடு பண்ணிடலாம். அடியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஸ்டாண்ட் வச்சு 15 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ணி விட்டுடலாம். இப்போது மாவு ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு 3/4 கப்பு தயிர், கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போது அதே கப்பில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், இதுக்கு நல்ல ஒரு ஸ்பூன் நிறையா வெனிலா எசன்ஸ் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட்டரோ இல்லை நீங்கள் மிக்ஸி ஜார்லையோ போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மிக்சியில் பல்ஸில் போடுங்க. பீட்டர் இதே மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும். இதுக்கு ஒரு பவுல் நிறையா நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். பொதுவாக கேக்குக்கு மைதா மாவு சாஃப்டாக இருக்கும். ஸோ மைதா மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம சுகர் பவுடர் சுகர் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி சேர்த்ததை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நல்லா கொஞ்சம் சளிச்சு சேர்த்துக்கோங்க. அந்த சுகர் தூள் கிடந்துச்சு அப்படின்னா அந்த கேக்கில் கொஞ்சம் நறுன்னு தெரியும். அதனால் இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். இதில் அரை ஸ்பூன் சோடா உப்பு. இது எல்லாத்தையும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே கலந்தால் மட்டும் போதும். இதை சைடுலலாம் ஒட்டியிருக்கதை கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், போதும். பீட்டர் இல்லாதவங்க கையிலையே ஒரு விஸ்க் வச்சு நீட்டாக ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஏன்னா அதில் இருக்க ஏர் பபிள் ரொம்ப முக்கியம். இப்போது எனக்கு பட்டர் ஷீட் கிடையாது. ஒரு A4 ஷீட்டை அந்த நம்ம கேக் டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு நம்ம வாசனையில் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் அது கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு அந்த டின் ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இது பண்ணினீங்கனாவே நமக்கு கேக்கு பேக் ஆகி வரும்போது சூப்பராக நீட்டாக வந்துடும். இப்போது மாவை இதில் கொட்டிட்டு ஒரு தடவை நல்லா 2-3 தடவை கீழே அப்படி டொப்புன்னு அடிச்சிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக போய் நல்லா செட்டில் ஆகிக்கும். இப்போது நல்லா செட்டில் ஆன பிறகு குக்கருக்குள்ளே வச்சு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் விசில் போடாமல் விட்டுருங்க. குக்கரில் ஃபுல்லாக கேக் பேக் ஆகி வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. நடுவில் குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வெந்திருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக்கு நல்லா ஆறின பிறகு அப்படியே டின்னிலேருந்து எடுத்து ஷீட்டை எடுத்து பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் எவ்வளோ சாஃப்டாக பேக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? வீட்லேயே புட்டின் கேக் செஞ்சு நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கலாம்.